விஜய் இது வரைக்கும் பிரச்சாரமே போகல சார். விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் விஜய்க்கு பெரிய பின்னடைவே விஜய் தான். தாவேகா அதிகமாக பேசப்பட்டது, திராவிட கட்சிகளுக்கு மாற்று, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு ஒரே ஒரு லைன் ஒண்டி பேசுவார். அதை தாண்டி வேற எதுவுமே பேச மாட்டார் விஜய் அவர்கள். அவர் உழைத்த நாட்களை விட ஓய்வெடுத்த நாட்கள் தான் ஜாஸ்தி. பெரம்பூர் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி கிழக்கில் அவர் பின்தங்குகிறாருன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அவர் பண்ணது வெறும் ஒரு பிரச்சாரம், அதுவும் பார்ட் டைம் பிரச்சாரம். திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னது. திருச்சியில் சர்ச்சில் போய் திடீர்னு முட்டி போட்டு நடக்கிறாரு சார். சர்ச்சுக்கு போகிறாரு, பள்ளிவாசலுக்கு போகிறாரு, வேலை எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. இதெல்லாம் பண்ணாலும் கூட தமிழ்நாட்டில் நீங்களாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எம்மதமும் சம்மதம் தான். நான் இந்த சாமியை போய் இப்படி கும்பிட்டேன், நான் இங்கே முட்டி போட்டு போனேன், நான் இங்கே போய் சிலுவை போட்டேன்றது பிஜேபி ஸ்டைல். அதெல்லாம் தமிழ்நாட்டில் பண்ணிட்டெல்லாம் இங்கே வேலை ஆவறது இல்லை. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு பஞ்சாயத்து ஆச்சு, ஏன் அன்னைக்கு வாயை திறந்து மதவாதத்துக்கு நீங்க எதிராக பேச வேண்டியது? மக்களுக்கு தேவைன்னா பேச மாட்டீங்க. உங்களுக்கு இப்ப தோத்து போயிடுவோன்ற அந்த பயம் வந்த உடனே ஜீசஸ் கும்பிடுறீங்க, அல்லாஹ் கும்பிடுறீங்க, கிருஷ்ணரை கூப்பிடுறீங்க, வேலத்து கையில வச்சுக்கிறீங்க. வீட்டில் சின்ன பிள்ளைகள்லாம் கேன்வாஸ் பண்றாங்க, பேர பிள்ளைகள்லாம் ஓட்டு போடுங்க பாட்டி அப்படின்னு பாசத்துல அப்படியே ஓட்டு போட வைக்கிறாங்க. விஜய்க்கு குடும்பத்துக்குள்ளார அந்த மைக்ரோ கேன்வாஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாப்பின்ஸு, ஜெம்ஸு, கேட்பரிஸு, கிண்டர் ஜாய் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தை என்ன பண்ண போகுது? சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவங்க போய் ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் தேர்தலுக்கு ஒரு நாள் தான் இருக்கு. எப்படி கிரவுண்ட் எப்படி இருக்கு சார்? எப்படி பாக்குறீங்க? கிரவுண்ட் தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லை. உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகின்ற 27 சீட்டும், காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகின்ற 28 சீட்டுலையும் பெரிய அளவு அந்த வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவமோ இல்லை அவர்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை என்பது தமிழ்நாட்டில் வெளிப்படையாக தெரியல. அப்போது என்ன இங்கே இருந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த வேட்பாளர்கள் இருக்காங்களே, அதாவது ரெட்டலையிலையும் உதயசூரியனும் கலங்கான்ற வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பெட்டராக இருக்குது. அப்போ இது இருதுருவ அரசியலை நோக்கி போகின்றது மாதிரி சமிக்கைகள் வெளிப்படுது. ஒன்று. இரண்டாவது அதிமுக அழிந்து விட்டால் அந்த இடத்துல பாஜக வந்து விடலாம் அப்படின்ற அந்த ஒரு பேசுபொருள் இல்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்ட அந்த காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய அவங்க அந்த நிலைமையில் போய் நின்று நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. அப்போ இந்த தேசிய கட்சிகள் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் அவர்களோட அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட இருக்கிற பேசுபொருள் ஒரு பின்னடைவில் இருக்குது. அப்போ பிராந்திய கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தனிப்பட்ட முறையில் அந்தந்த கட்சிகள் முன்னேறி செல்கின்றது. இன்னும் அதை உடச்சி பேசணும் இல்லை பிரித்து பார்க்கணுன்னா, பாஜக எதிர்ப்பு என்பது அதிமுகவை பெரிதளவு பாதிக்கவில்லை. அதிமுக அதோட இடத்துக்கு அதோட அந்த வாக்கு வங்கியை நோக்கி அது பயணம் செய்கிறது என்றது முதல் புரிதல். இரண்டாவது புரிதல், திமுகவோட தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் போதிய அளவுக்கு ஒரு பழைய தேர்தலில் இருந்த அந்த ஒற்றுமையோ இல்லை வாக்கு பெற்றுத்தர அந்த வசீகரமோ இல்லை. இது ரெண்டு. மூன்றாவது தாவேகா அதிகமாக பேசப்பட்டது, திராவிட கட்சிகளுக்கு மாற்று, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு ஒரே ஒரு லைன் ஒண்டி பேசுவார். அதை தாண்டி வேறு எதுவுமே பேச மாட்டார் விஜய் அவர்கள். அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அப்புறம் சர்ச்சுக்கு போகிறாரு, பள்ளிவாசலுக்கு போகிறாரு, வேலை எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. இதெல்லாம் பண்ணாலும் கூட தாவேகா அந்த நம்பகத்தன்மை, அந்த ஸ்திரத்தன்மை, அதாவது தாவேகா எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த பெரிய மாற்று என்று பேசப்பட்டது பேசுபொருளாக தான் இருக்கிறது. அதற்கு கிட்ட பயணம், அதாவது தாவேக்காவில் வேட்பாளர்கள் அதிக பேர் ஜெயிப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் களத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி. இதுதான் பத்திரிகையாளர்கள்கிட்ட நம்ம தனிப்பட்ட முறையில் போய் சுற்றிட்டு வரோம். கிட்டத்தட்ட 2 வாட்டி தமிழ்நாடை நான் சுற்றிட்டு வந்திருக்கிறேன். என்னோடய ஒரு புஸ்தகம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது முழுக்க திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்ற அந்த புள்ளியை நோக்கி போகிறது. சமீபமாக அதிமுக முன்னேறி வருகிறது. அதிமுகவுக்கு ஒரு மைனர் எட்ஜு வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நான் பார்க்கிறது. இது சரியா தவறா அப்படின்றது 4ஆம் தேதி தெரியும். பட் எனக்கு என்ன தெரியுதோ இல்லை என்கிட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன். இதில் விஜய் இது வரைக்கும் பிரச்சாரமே போகல சார். விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் விஜய்க்கு பெரிய பின்னடைவே விஜய் தான்.
அவர் வந்து திருச்சிக்கு வந்து மொத்தம் இதுவரையிலும் 3 வாட்டி தான் போயிருக்காரு. ஒரு வாட்டி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு ரோட் ஷோ, அப்புறம் ஒரு நாள், அப்புறம் இன்னொரு நாள், இப்போ நேற்று. ஸோ 3 நாள் போயிருக்காரு. நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1800 நாட்கள் 5 வருஷங்களுக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாருன்னா, ஆனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன்றாரு. அப்போ 60 நாள் தான் ஒரு 1800 நாளில் ஒரு எம்எல்ஏவாக பணியை செய்ய போகிறன்ற மாதிரி ஒரு சமிக்கையை காட்டுறாரு. இதெல்லாம் வந்து என்னென்னா அரசியல் புரிதல் இல்லாத தன்மையினுடைய வெளிப்பாடு ஒன்று. அப்புறம் பெரம்பூரில் நிற்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரே தொகுதியாக ஒழுங்காக நின்று இருந்தார்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு நல்ல பேர் இருந்திருக்கும். மேபி ஒரு 5-6 வாட்டி பெரம்பூருக்கே போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தா இன்னும் பெரம்பூரில் அவரோட வெற்றி என்பது இன்னும் நல்ல ஒரு மார்ஜினில் அடிப்பார். இப்போ பெரம்பூர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி கிழக்கில் வந்து அவர் பின்தங்குகிறாருன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ 234 தொகுதி இருக்குது, ஒரு 4-5 இடங்கள் போகிறாரு, அதை மட்டும் பண்ணிவிட்டு இந்த தேர்தலில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னா இது என்ன புதுவிதமான ஒரு அரசியல் பாணி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நகர்றாங்க? அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு போதும் பார்த்துட்டோம் அதிருப்தி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பார்த்துட்டோம் போதும் ஒரு அதிருப்தி, இந்த 2 அதிருப்தியும் இருக்குது. அதுக்கப்புறம் பிஜேபி எதிர்நிலை நம்ம எடுக்கிறோம், அதனால் நமக்கு ஒரு வாக்கு, திமுக எதிர்ப்பு வாக்கு அதுவும் நமக்கு கிடைக்கும், பாஜக எதிர்ப்பு வாக்கு அதுவும் கிடைக்கும், திரை கவர்ச்சி அதுவும் இருக்குது. அப்படின்னும் போது இது ஒரு பெரிய லார்ஜ் ஓட் பேங்க். இந்த ஓட் பேங்க்கெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் அவர் வராரு. வரவர் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கட்சியை வந்து பலப்படுத்தணும், களத்தில் வந்து இன்னும் வேரூன்றி வேலை செய்யணும், பிரச்சாரம் பண்ணணும், பூத் லெவலில் ஆளை போட்டு தொகுதியாக போய் பார்க்குறது, வேட்பாளரை அறிமுகப்படுத்துறது, சந்திக்கிறது, கூட்டணி அதுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கிறது, ஒரு வியூகம் அமைக்கிறது, தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறது, எந்த கட்சி ஊழல் கட்சி அப்படின்றத அவங்கள அடையாளப்படுத்தி அவர்கள் மீது ஒரு வழக்கு, அதாவது கோர்ட்டில் இவங்களா ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த அமைச்சர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறது, இல்லை எதிர்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சி மீதும் வழக்கு தொடரப்பட்டு அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறது, அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களுமே செய்யலை. அப்போ அவர் பண்ணது வந்து வெறும் ஒரு பிரச்சாரம். அதுவும் எப்படி பிரச்சாரம்னா பார்ட் டைம் பிரச்சாரம். விஜய் வந்து திமுகவை தாண்டி இல்லை திமுக குடும்ப அரசியலை தாண்டி வேறு எதுவுமே பேசல. திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னதை இளைஞர்கள்கிட்ட அதை எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காரு. சரி, அவர் சேர்த்துருக்கிறாருன்னா அவர் அதை சேர்க்கலனாலும் அவருக்கு உண்டான வசீகர ஓட்டு கிடைக்கும். ஒரு அரசியல் கட்சி என்றால் நிறைய விஷயங்கள் நிறைய விடயங்களை செய்திருக்கணும். அதில் எல்லாமே அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. இன்னுமே நேரம் கிடையாது. அவர் உழைத்த நாட்களை விட ஓய்வெடுத்த நாட்கள் தான் ஜாஸ்தி அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு. ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல மக்கள் கூடி இருக்கிறது காத்துட்ருக்குறாங்க, இவர் பேசுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அங்கே பேசாமல் போகிறது. ஒரு இடத்துல வந்து மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க எக்மோரில், அந்த இடத்துல வந்து மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இப்போ வேண்டாம் டைம் ஆகிடுச்சு 6 மணிக்கிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டுகளாக தெரியல. தேஜஸ்விக்கு அருமையான கூட்டம் வந்தது பீகாரில், ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. 1% குறைவாக ஓட்டு வாங்கி ஆட்சி அதிகாரத்தை விட்டார். முழு காரணம் காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலில், இதுக்கு முன்னாடி தேர்தலில் நான் சொல்கிறேன், அப்போவே தேஜஸ்வி ஆட்சியில் உட்காந்துருக்கணும். ஆனால் காங்கிரஸோட அந்த அணுகுமுறை, ஒரு சில விஷயங்கள் சரியாக செய்யாதது, வேட்பாளர் தேர்வில் தவறு, இதெல்லாம் பண்ணதுனால ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்சி, ஆட்சியில் வர வேண்டிய கட்சி கண்ணிதழ் ஆட்சிக்கு வராமல் போச்சு. இப்போ எதுக்கு நம்ம இதை வந்து விஜயோட பார்க்குறோன்னா, அவரும் இதே மாதிரி தான் ஹெலிகாப்டர் அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் தேஜஸ்வி. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் அரசியல் பயங்கரமான கூட்டம் தேஜஸ்விக்கு அப்போ, ஆனால் முடிக்க முடியல. இப்போ இந்த கூட்டத்தை வைத்து தேர்தல் கூட்டத்தினால வந்து வெற்றி என்பது கிடையாதுங்க. அங்கே உள்ளூரில் வந்து அந்த மக்களோட அந்யோன்யமாக பழகிறது, ஒரு பாரபட்சம் இல்லாமல் போகிறது, அதுதான். இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு வந்து அந்த முன்னாடி இருந்த அந்த வசீகரம், முன்னாடி இருந்த அந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தேய்பிரையை நோக்கி போயிட்டுருக்குறாங்கன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். திருச்சியில் சர்ச்சில் போய் திடீர்னு முட்டி போட்டு நடக்கிறாரு சார். இல்லை, அது வந்து ஐயா இன்னொரு 2-3 காணொலியில் கூட சொல்லியிருந்தேன். அவர் வந்து இனிக்கோ எருதிராஜ் வந்து நான் புது கிறிஸ்டின்லாம் கிடையாதுப்பா, நான் ஃபஸ்ட்லேருந்து இறைவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி ஒரு இடத்துல எங்கேயோ வம்பிழுத்து தான் சொன்னேன், கிண்டல் பண்ணாருன்ட்டுன்னு. அதற்கு பதில் சொல்கிறாரா, இல்லை வந்து எம்மதமும் சம்மதமும் சொல்கிறாரா? தமிழ்நாட்டில் நீங்களாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே எம்மதமும் சம்மதம் தான். ஐயா அறிஞர் ஆனாலும் பதப்படுத்தப்பட்டவன். இங்கே வந்துங்க அதிமுகவுக்கு வந்து இன்றைக்கி சிறுபான்மையினர் ஓட்டு போடுறத குறைச்சிருக்காங்க. ஓட்டே போடலை அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. அவர் பார்த்தா ஜமாலாக இருக்கும், அவர் பார்த்தா இல்லைங்க நான் வந்து நன்னிலத்தில் காமராஜுக்கு தான் ஓட்டு போட்டான்னு, தொண்டாமுத்தூரில் இல்லை எஸ்பி வேலுமணி நம்ம தொகுதியை நல்லா பார்த்துக்கிறாருன்னு. அதாவது மோடி அவர்கள் மீது இருக்கிற கோபம் என்பது வேறு. தமிழ்நாட்டில் என்னோட உள்ளூர் வேட்பாளர் யாருன்றதை பார்ப்பாங்க.
அவங்க ஒரு பிராமினாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வந்து கும்பகோணத்தில் வந்து திமுக ஓட்டு போடுவாங்க. நீங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறீங்க, சனாதனத்தை பற்றி பேசுகிறீங்க, இந்து மதத்துக்கு எதிராக அவங்கள பேசுகிறாங்கன்றதுனால அவங்க எல்லாருமே எதிர்த்து ஓட்டு போடுறது கிடையாது. இங்கே அண்ணன் தம்பியாக நல்லா பழகிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த ஒரு தேர்தல்னால அது பெருசாக மாறிடும். அப்படியே ஒவ்வொரு கட்சி வந்து அந்த கட்சி அந்த வேட்பாளர் அவங்கவங்க எடுக்கிற நல்ல பேரை வச்சு தான் பண்ணுறாங்க. பெரும்பான்மையினர் அந்த சமூகத்திலேருந்து ஓட்டு போடலனாலும் அந்த சமூகத்திலே சிறுபான்மையினர் நிறைய பேர் வந்து நம்ம ஒரு ஒருத்தர் பேரை கேட்டோம்னா இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை பிரித்து பார்க்குற அந்த தன்மை உண்டு. ரொம்ப அழகான ஒரு ஊர். இப்போ தேர்தல் நேரத்தில் தான் இந்த கொஞ்சம் காரசாரமாக பேசுறது கொள்றதுலாம், தேர்தல் முடிஞ்சவொன்னே அது பாட்டு நான் அமைதியாக போயிடும். இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, திமுகவோ இல்லை அதிமுகவோ அழிந்ததுன்னா பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் இங்கே கால் விடுறதுக்கு தயாராக இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து மக்கள் வந்து அதை ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு மக்களுக்கு எதிராக. பாரதிய ஜனதா கட்சி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குது தமிழக மக்களுக்கு எதிராக. இப்போ பாராளுமன்றத்தில் வந்து தமிழ்நாட்டோட எண்ணிக்கை குறைப்பன் என்பதெல்லாம் நல்லது கிடையாது. அதனால் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த போட்டி என்பது திமுகக்கும் அதிமுகக்கும் தான். கூட்டணியில் யார் வேணால் சேர்ந்துக்கங்க, வாங்க கூட இருங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டால் வரும். மற்றபடி கூட்டணி ஆட்சி அது இது அதுக்கெல்லாம் சாத்தியம். நீ ஏன்னா கஷ்டப்படுறண்ணா, முட்டியெல்லாம் ஏன்னா போடுற, நீ ஏன்னா கஷ்டப்படுற, நாங்கள் பார்த்துக்குறோண்ணா, நாங்கள் இருக்கிறோன்னான்னு ஒரு பொண்ணு பேட்டியெல்லாம் கொடுக்குது. இது என்ன மாதிரியான அரசியல் பாணி? பொதுவாக நம்ம இப்போ கடைசியாக இறைவன் கிட்ட தான் போவோம். நம்மளோட முயற்சிகள் வந்து தோற்கிடும், இல்லை நமக்கு வந்து பெருசளவு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இறைவன் கிட்ட போவோம். தப்பு கிடையாது. விஜய் சாருக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே உறுத்துது. அந்தோனியார் கோயிலில் போய் முட்டி போட்டு நடந்து போனால் சாமி நம்மளை காப்பாற்றி விடுவார். சரி, சர்ச்சுக்கு போனார், காப்பாற்றினா. இப்போது இவர் டெய்லி இந்த மாதிரி காணொலியெலாம் பார்த்தது கிடையாது. புதுசாக இருக்குது. ஒரு புதுசாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசூதிக்கு போகிறாரு. பொதுவாக பள்ளிவாசலில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழல் தான் அவங்க வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம வந்து கோவில்களில் கூட பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்தம் இருக்கும், அந்த பாடல்கள்லாம் ஸ்பீக்கர் வெளியில் பாடிக்கிட்டு இருக்கோம். இதே நீங்கள் பள்ளிவாசல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். அந்த இடத்துல போய்ட்டு விஜய் விஜய் விஜயனா அப்படி இப்படின்னு கத்துறது, சவுண்டு விடுறது, விசில் அடிக்கிறதெல்லாம் கூட பண்ணியிருக்கிறேன். உண்மையிலே சாமி கும்பிட்றவங்க, உண்மையிலே இறை நம்பிக்கை மீது இருக்கிறவங்க இதை ரசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேர்தல் ஆணைய அட்டவணை ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, போய் ஓட்டு கேளுங்க, பாங்கு ஒலிக்கிற நேரத்தில் போய் நின்றுவாங்க. உள்ள பள்ளிவாசலில் தொழுதுட்டு வெளியில் வரும்போது, நமாஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது, ஐயா ஓட்டு போடுங்க அப்படி கேட்பாங்க. அவங்களும் சரி போடுறேன்னுவாங்க. இல்லைனா பிடிக்கலன்னா அந்த வேட்பாளர் முகத்தை கொஞ்சம் திருப்பிட்டு போயிடும். இவ்வளோதான் நம்ம ஓட்டு கேட்குற கலாச்சாரம். நான் வந்து இந்த சாமியை போய் இப்படி கும்பிட்டேன், நான் வந்து இங்கே முட்டி போட்டு போனேன், நான் இங்கே போய் சிலுவை போட்டேன்றது பிஜேபி ஸ்டைல். அதெல்லாம் தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டெல்லாம் இங்கே வேலை ஆவறதில்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வனக்காளி அம்மன் நினைக்கிறேன், சாமி பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, மேட்டுப்பாளையத்தில் வனபத்திரகாளி சாமி கும்பிட்டாரு. அவர் என்ன அந்த இதெல்லாம் விளம்பரம் பெருசாக பண்ணார். அது வந்து அந்தந்த மதத்தில் இருக்கிறவங்க அந்தந்த சாமியை கும்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு பஞ்சாயத்தாச்சே, ஏன் அன்றைக்கி வாயை திறந்து மதவாதத்துக்கு நீங்கள் எதிராக பேச வேண்டியதுன்னு. இப்போது மக்களுக்கு தேவைன்னா பேச மாட்டீங்க, உங்களுக்கு இப்போ தோற்று போயிடுவோன்ற அந்த பயம் வந்த உடனே ஜீசஸை கும்பிட்றீங்க, அல்லாஹ் கும்பிட்றீங்க, கிருஷ்ணரை கூப்பிடுறீங்க, வேலத்து கையில் வச்சுக்கிறீங்க. எதுக்கு இந்த வேலை? மக்கள் வந்து மதவாதத்தின் அடியிலையோ இல்லை மத ரீதியாகவோ ஓட்டு போடுறது கிடையாது. சாதி ரீதியாக ஒரு சில இடத்துல ஓட்டு போடுறாங்க, அந்த பிரச்சனை இருக்குது. சென்னையோ பெரிய பெரிய நகரங்களே சாதியை பார்க்கறது கிடையாது. வேளச்சேரியில் ஹசன் ஜின்னா ஜெயிச்சார், நல்ல ஹோட்டலில் ஜின்னார். அவர் என்ன முஸ்லீமாவாக பார்த்தாங்க வேளச்சேரி மக்கள். இந்த வாட்டி அவருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அப்போ இந்த வாட்டினா அவரை முஸ்லீமாவாக பார்க்குறாங்க. ஏன் அந்த மாற்றம்? எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக கடமையை சரியாக செய்கிறீங்களா, நான் கூப்பிட்ட குரலுக்கு நீங்கள் வந்தீங்களா, அப்படிதான் பார்க்குறாங்க. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன், சென்னையில் வேளச்சேரியில் போன வாட்டி ஜெயிச்சார், இந்த வாட்டி எப்படிப்பா இருக்குன்னா கடும் போட்டின்னாங்க, அப்புறம் எல்லாம் அதிமுக முந்துகிறதுன்றாங்க வேளச்சேரியில். ஏன் அந்த பேசுபொருள் வருது? சரி, அதிமுக முந்துகிறதுனா அப்போ தமிழிசையும் முந்தணும் இல்லையா? மயிலாப்பூரில் முந்தணும் இல்லை? மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கே,
நிறைய பிராமணர்கள் இருக்கிறாங்களே, மீனவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்களே, ஏன் தமிழிசை முந்தவில்லை அப்படின்னா வேட்பாளர் என்ன பேர் எடுக்கிறார் அது பார்க்குறாங்க. நயினார் நாகேந்திரனால ஜெயிக்க முடியுது, ஆனால் அண்ணாமலையால் ஜெயிக்க முடியல. ஏன்னா ஒரு ஒரு அரசியலை வந்து மதத்தின் பால் நீங்கள் அதை ரொம்ப பெயிண்ட் அடிச்சு பண்ணிங்கன்னா இங்கே அது ஓடாது. மக்களோட பிரச்சனை, நான் என்ன செய்வேன், உங்களோட குறைகளுக்கு எங்ககிட்ட என்ன தீர்வு, நான் வந்தால் என்ன பண்ணுவேன், நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செய்யலை, எனக்கு நல்ல பேரா கெட்ட பேரா அப்படின்ற அளவில் தான் சட்டமன்ற தேர்தல் போயிட்டுருக்கு. இனிமேல்ட்டும் அப்படி தான் போகும். இந்த சொத்து மதிப்பு குறைச்சி காமிச்சிட்டா ஒரு வழக்கு இப்போ உயர்நீதிமன்றத்தில் பெரிய அளவில் உயர்நீதிமன்றமே குறைச்சி காமிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு தொகுதியில் 400 கோடி, இன்னொரு தொகுதியில் 200 கோடி, இதெல்லாம் யார் கைட் பண்ணியிருப்பாங்க? இது எப்படி சார் நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஒரு பெரிய பிரச்சனையாக எப்போ ஆகும்னா அவர் ஜெயிச்சா தான் ஆகும். இப்போ எந்த தொகுதியில் அவர் அஃபிடாவிட் காட்டுறாரோ அந்த தொகுதியோட ரிலேட்டடாக அதை பார்ப்பாங்க. ஒன்று. இன்னொன்று, தேர்தல் ஆணையம் பெட்டிஷனில் அடுத்த தேர்தல் வரலும் நடக்கும் கேஸ். இப்போ 2026 வழக்கு பண்ணாங்கன்னா 2036 வரலாம் அந்த கேஸ் நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய தீர்வோ பெரிய வந்து ஒரு முடிவுகளோ வர்றது கிடையாது. இட் ஷோஸ் அவரோட வழக்கறிஞர்கள் பிரிவு வந்து சரியாக பண்ணலை வேலையை அப்படின்றத பார்க்குது. ஒரு உச்சகட்ட நடிகர், அவர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கெங்கே பண்ணி பல கோடிக்கு அதிபதி அவரால் உட்காந்து சொத்து மதிப்பு இன்னும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கினார், வச்சுருக்காரு. இப்போ புதுசாக 2 கார் வாங்கியிருக்காருன்னா காரோட விலை குறைஞ்சிருக்கும். தங்கம் இருக்குது அப்படின்னா அந்த தங்கம் விலை கூடியிருக்கும். அதெல்லாம் ஆடிட்டரும் வழக்கறிஞரும் பார்த்து பண்ணணும். வேணும்ட்டே விஜய் வந்து அதை மறைச்சிருக்க மாட்டார். கவனக்குறைவு, தெரியாது, அரசியல் புதுசு, அதனால் அதை செஞ்சுட்டு போயிட்டார். இப்போ படமாக இருந்தால் யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு இல்லை ஒரு எடிட்டரு இல்லை ஒரு டைரக்டர் அதை சரி செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே சரி செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை, அதனால் அவர் எக்ஸ்போஸ் ஆகிறார். இதில் இப்போ புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வீட்டில் சின்ன பிள்ளைகள்லாம் கேன்வாஸ் பண்ணுறாங்க, பேரப்பிள்ளைகள்லாம் ஓட்டு போடுங்க பாட்டி அப்படின்னு பாசத்தில் அப்படியே ஓட்டு போட வைக்கிறாங்க. அதனால விஜய்க்கு வந்து குடும்பத்துக்குள்ளார அந்த மைக்ரோ கேன்வாஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஜெம்ஸு மிட்டாய் வாங்கி கொடுத்து குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுத்துட்டு, மிட்டாய் கொடுத்தா மிட்டாய் நிறைய இருக்குது அதில். அப்புறம் பாப்பின்ஸு, ஜெம்ஸு, கேட்பரிஸு, அதுக்கப்புறமா வந்து கிண்டர் ஜாய், இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தை என்ன பண்ண போகுது, சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவங்க போய் ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. தமிழ்நாடுன்றது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சிம்ம சொப்பனம். அதிமுக பாஜகவோட கூட்டணின்ற அந்த ஒரு புள்ளியை தாண்டி வேறு மற்ற விஷயத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. பாஜக வந்துவிடும், பாஜக வந்துவிடும், பாஜக வந்துவிடும்னு திமுக இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறீங்க? உண்மையிலே பாஜகவை பார்த்து தான் உங்களுக்கு பயமா? அதிமுகவை பார்த்து பயம். சரி, அதிமுகவை பார்த்து தான் உண்மையிலே பயமா? இல்லை, ஓட்டு போடுற மக்களை பார்த்து பயம். ஏன் ஓட்டு போடுற மக்களை பார்த்து பயம்? ரொம்ப சொத்து வரி ஏற்றிட்டோமே, தண்ணி வரி ஏற்றிட்டோமே, பாலியல் சீண்டல் நடந்து போச்சு, போதை கலாச்சாரம் செய்தி வந்துருச்சு, நம்ம அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணிட்டாங்களே, இதுதான் உண்மையான பயம். இதை மறைக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாசிச பாஜகன்றீங்க. அதே மாதிரி விஜய் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஓட்டு கிடையாது. முதியவர்கள்கிட்ட 40 வயசுக்காரர்கள்கிட்ட அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. அதை மறைப்பதற்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு வீட்டு விஜய் இருக்கிறாங்க, வீட்டுக்கு வீட்டு ஓட்டு இருக்குது, குழந்தைகள்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு. குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஊர் இது. அப்படி இருக்கும்போது குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, குழந்தைகள் சொன்னால் தாத்தா பாட்டி சரி செல்லம் நீ சொல்கிற மாதிரியே போட்டுடலாம் அப்படின்வாங்க. அங்கே போய் நான் பார்க்க போகிறாங்க. நிறைய பேர் பாருங்கள், இப்போ தாவேக்காக்கு விசிலில் ஓட்டு போட்டதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வெளில விடுவாங்க. எத்தனை பேர் மேலே கேஸ் வரும்போது பாருங்கள். இந்த சீரியஸ்னஸ் தெரியாது, அரசியல் என்ன தெரியாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.